Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக். இந்த ஸ்நாக் நம்ம எதை வச்சு செய்ய போறோம்னா மிச்சமான சேமியா உப்புமா வச்சு செய்ய போறோம். சூப்பர் கிறிஸ்பியா, செம டேஸ்டியா, கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்ப முதல் முறை வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான சேமியா பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மிச்சமான சேமியா உப்புமா இருக்குது. இந்த சேமியா உப்புமாவை நம்ம சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்து செஞ்ச உப்புமா இது. நீங்க பிளெயினா செஞ்சதும் யூஸ் பண்ணலாம். இதுல ஏதாவது பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லைட்டா மேஷ் பண்ணி விட்டுறலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம துருவி இதுல சேர்த்திக்க போறோம். இது வந்து நல்லா துருவி சேர்த்திக்கலாம். இது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி துருவி சேர்த்திக்கும் போது உங்களுக்கு கட்டி கட்டியா இல்லாம இருக்கும். இது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம் வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சமா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க. நம்ம உப்புமால ஆல்ரெடி உப்பு சேர்த்திருப்போம். இப்ப மித்த இதுக்கெல்லாம் சேர்த்தி உப்பு சேர்த்திக்கோங்க. இப்ப இதெல்லாம் மிங்கிள் ஆகி வரதுக்காக கொஞ்சமா கடலை மாவு சேர்த்திக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க ஒரு கிறிஸ்மஸ்க்காக. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி சேர்த்தி நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியா தண்ணி தெளிச்சு இது வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாக்கிரதையா விடுங்க. நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது இதுல. ஏன்னா உருளைக்கிழங்குல இந்த சேமியால எல்லாத்தையுமே ஈரப்பதம் இருக்கும். ஒரு பக்கோடா மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இது மாதிரி ஒரு கெட்டியான பக்கோடா மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி மட்டும் ஜாக்கிரதையா விட்டுக்கோங்க. இப்ப பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சுட வச்சாச்சு. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை வந்துட்டு நம்ம கிள்ளி போட போறோம். பக்கோடா மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதா கிள்ளி போட்டுருங்க. இந்த மாதிரி பக்கோடா மாதிரி. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம டர்ன் பண்ணி விடலாம். உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்ப வந்துட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம டர்ன் பண்ணி விடலாம். நல்லா கோல்டன் கிறிஸ்பா வர வரைக்கும் அது ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சேமியா பக்கோடா ரெடி ஆயிடும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ்ல இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடும். நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுருங்க. சூப்பரான லெஃப்ட் ஓவர் சேமியா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். செம்ம கிறிஸ்பியா ஒரு சூப்பரான சேமியா பக்கோடா மிச்சமான சேமியா உப்புமா வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.